ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரஸ் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மேட்ரஸ். இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சம் ஸ்டெயின் இருந்ததுனால ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருந்தேன். அகைன் புதுசாக பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மேட்ரஸ் 10 டேஸில் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ரஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இந்த மேட்ரஸ் நான் எதுக்காக வாங்கினேன், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த மேட்ரஸை வந்து கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இல்லையான்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஒரு மேட்ரஸ் வாங்கணும் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஒரு பிளேஸில் வந்து கம்ஃபர்ட்டாக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது மேலேயே நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ட்ரை ஃபோல்ட் மேட்ரஸ் வாங்கலான்ட்டு நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். நெட்டில் நிறைய கம்பெனிஸ் பார்த்தேன். எனக்கு எதுவுமே வந்து செட் ஆகலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டெக் பிராண்டோடைய ஒரு கம்பெனி மேட்ரஸ் பார்த்தேன். அந்த மேட்ரஸ் பார்க்குறப்போ நான் எதிர்பார்த்த மேட்ரஸ் மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நெட்டில் ரிவ்யூ பார்த்துட்டு நான் வாங்கினேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து கம்பெனி இருக்குது. அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக 1 வீக்காவது டெலிவரி டைம் ஆகும், பார்த்துக்கோங்க. நான் வாங்கின மேட்ரஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிங் சைஸு 72 இன்ச்சு, வித்து லென்த்து எல்லாமே 72. இவங்ககிட்ட டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. உங்கள் ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் சைஸ் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கிங் சைஸு, டபுள் சைஸு, குயின் சைஸு, சிங்கிள் பெட்டுக்கும் இருக்குது. பக்காவாக வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க பாருங்கள். இந்த அவுட்டர் கவர் மட்டும் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும் மக்களே. ஏன்னா சப்போஸ் நீ கட் பண்ணுறப்போ அந்த மெத்தையோடைய பஞ்சு கிழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக கட் பண்ணுங்க. அவ்வளோ பெரிய பெட்டை எப்படி ரோல் பண்ணி வேக்கம் பேக் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது தூக்கிறதுக்கும் ரொம்ப வெயிட்லாம் இல்லைங்க. நாமளே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். பெட்ரூம் ஆகட்டும், ஆள் ஆகட்டும், எங்கே வேணும்னாலும் இது ஈஸியாக நம்ம கேரி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த மெயின் பிளாஸ்டிக் கவரை வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ண உடனே வந்து ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். காற்று உள்ளே போனதும் பெட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து விரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங் பார்க்குறதுக்கே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்ல. அப்படியே மெதுவாக வந்து தலையில் விரித்து போடுறோம். சில நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சுருங்கி இருந்த அந்த ஃபோம் வந்து விரிஞ்சு அதோட ஒரிஜினல் சைஸுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ மேட்ரஸ் விரிஞ்ச உடனே நம்ம வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க, உட்காந்துட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு இதில் படுத்து உருண்டை விளையாட அவ்வளோ பிடிச்சிருக்கு. இதோட குவாலிட்டி பற்றி சொல்லியே ஆகணும். தொட்டு பார்க்க அவ்வளோ சாஃப்டாக ப்ரீமியமாக இருக்குது. மேலே கொடுத்துருக்க அந்த துணி நல்லா ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக். ஸோ படுக்கும்போது சூடாக ஆகாது. அது மட்டும் இல்லாமல் தரையில் விழாமல் இருக்க கீழே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்லிப் பாட்டம் கொடுத்துருக்காங்க. உள்ள ஐடென்டிட்டி ஃபோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உடம்புக்கும் முக்கியமாக நம்ம முதுகு தண்டுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் சொல்லலாம். இந்த மெத்தையோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது ஒரு ஃபோல்டிங் ஆப்ஷன் தான் மக்களே. இது சும்மா படுக்க மட்டும் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இது வந்து 3ஆக மடிக்கலாம். ஒரு மடிப்பு மட்டும் மடித்து விட்டால் அது வந்து ஒரு சூப்பரான ஒரு லாங்கர் மாதிரி மாறிடும். இதில் சாஞ்சி உட்காந்துட்டே வந்து ஜாலியாக டிவி பார்க்கலாம், பசங்க கேம் விளையாடலாம், ஏன் லேப்டாப் யூஸ் பண்ணி நீங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். இது மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி 3ஆக மடித்து ஒரு உரமாக வச்சுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு பக்காவோ சின்ன ஒரு சோஃபா மாதிரி ஆயிரும். அதில் அழகாக உட்காந்துக்கலாம். ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வீட்டில் அடைக்காது. பகல் நேரத்தில் இதை மடித்து வச்சுட்டா வீட்டில் இடமே அடைக்காது, ஸ்பேஸ் சேவிங் கொடுக்கும். இந்த மேட்ரஸோட ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா இது சாதாரண மேட்ரஸ்லாம் இல்லைங்க. டார்கெட்டட் 3 zone ரிலீஃப் கொடுக்குற ஒரு மேட்ரஸ்ன்னு சொல்லலாம். அதாவது நம்ம தலை, கழுத்து, முதுகு, அதுக்கப்புறம் கால் பகுதி, இந்த 3 இடத்துக்கும் தேவையான கச்சிதமான ஒரு சப்போர்ட் இது வந்து தரும் சொல்கிறாங்க. இது மீடியம் ஃபேம் ஃபீல்டு இருக்குது. அதனால் ரொம்ப ஆடாவும் இருக்காது, ரொம்ப உள்ளேயும் போகாது. நம்ம முதுகு தண்டுக்கு நல்ல ஒரு அலைன்மெண்ட் கிடைக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா 2 லேயர் ஃபேம் இருக்குது. மேலே குளிர்ச்சியான ஜெல் மெமரி ஃபோம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஹை டென்சிட்டி சப்போர்ட் ஃபோம் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற கவர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் சாஃப்ட் நிட்டட் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சுவாசிக்கக்கூடிய வகையில், அதாவது ப்ரீத்தபிளாக இருக்குது. ஸோ முக்கியமாக ஒரே ஆள் ஈஸியாக இந்த மேட்ரஸை நம்ம வீட்டில் எங்கே வேணும்னாலும் கொண்டு போய் வச்சுக்கலாம். அந்தளவு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மேட்ரஸோட வாரண்டியும் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 சைஸில் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. 4 இன்ச் மேட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. 5 இன்ச் மேட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்கு மட்டும் தான் இந்த வாரண்டி கவரும், பார்த்துக்கோங்க. இந்த மேட்ரஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் தான் நான் ஆர்டர் பண்ணேன். கிங் சைஸ் ப்ரைஸ் வந்து 9,900 சம்திங் நான் பே பண்ணி வாங்கினேன். ஸோ மொத்தத்தில் சொல்லணும்னா பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பெட் வேணும், ஆனால் வீட்டில் இடம் அடைக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் டெக்கோடைய ட்ரை ஃபோல்டிங் மேட்ரஸ் ஒரு அட்டகாசமான சாய்ஸாக இருக்கும்.
முக்கியமாக ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு பிளேஸில் வந்து வைக்கிறதுக்கு இந்த டை ஃபோல்டிங் மேட்ரஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேலே லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.